வணக்கம் நண்பர்களே. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அனுபவம் வாய்ந்த மருத்துவ குறிப்புகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த புருவைக்கு நேற்று 2 பக்கத்தையும் கட்டி மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு 2 பக்கத்துலையும் கட்டி மாதிரி வீக்கமாக இருந்துச்சு. அதாவது ஒரு விஷ உணவு அல்லது விஷக்கடி, இல்லைன்னா உணவு ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி சம்மந்தமான உணவுகள். அதை உங்களுக்கு ஒரு குறுகிய காணொலியாக கூட கொடுத்துருக்கேன். நேற்றைய நிலையை இன்றைக்கி அதாவது நேற்றைய இரவே வெற்றிலை மிளகு உப்போட அந்த நிலவேம்புன்னு சொல்லக்கூடிய சிறியானங்கை அரைச்சி உருட்டி கொடுத்துட்டு இப்போ காலையில் பார்க்கையில் அந்த வீக்கம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் அந்த குறுகிய வீடியோ, அதாவது ஷார்ட் வீடியோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீடியோவும் பாருங்கள், இந்த காணொலியும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். அரைப்பகுதியெலாம் ரொம்ப வீக்கமாக ஒரு தென்னை மரத்தில் கூட அது உரசிக்கிட்டு இருக்கும், முகத்தை வச்சு அந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பு அந்த காணொலியை கூட பதிவேற்றம் பண்ணியிருப்பேன். பாருங்கள், அந்த அரைப்பகுதியெலாம் கடுமையான வீக்கம். என்ன காரணம்னு தெரியலை. இருந்தாலும் இந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முதலுதவி வெற்றிலை மிளகு உப்பு கொடுக்கையில் முழுமையாக குணமாயிரும் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பகுதியெலாம் கடுமையான வீக்கம், அரைப்பகுதியெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான வீக்கமாக இருக்குது. கல் மாதிரி வீக்கம். இப்போ அந்த முகத்தில் இருந்த வீக்கம்லாம் இல்லை பாருங்கள், குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் இன்னொரு முறை அந்த மருத்துவத்தை செய்ய போகிறேன். இதுதான் இரவு மருத்துவம் செஞ்சுட்டு மீதி இருந்த அந்த கலவை. வெற்றிலை மிளகு உப்போட அந்த சிறியானங்கையும் இந்த மாதிரி ஒரு சிரஞ்சில் தான் நம்ம போடையில் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு துவாரம் இருக்குது, அந்த மாதிரி கம்பியை காய வச்சு துவாரத்தை பெருசாக்கி இது வழியே அந்த மருந்தை செலுத்தையில் வெளியில் சிந்தாமல் நேரடியாக அந்த வாயில் சப்பக்குடி சாப்பிட்ற அளவுக்கு மருந்து இருக்கும். இப்போ இந்த மருந்தை நான் கொடுக்குறேன் அந்த ஆட்டுக்கு. வா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டோம்னா நல்லா சப்பி சாப்பிட்றோம். நான் மீதம் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம். பரவாயில்ல, அதை நேரடியாகவே கொடுத்துடலாம். மருத்துவத்தை செய்யாச்சு நண்பர்கள். அந்த மாதிரி மூலிகை மருத்துவத்தை மேற்கொள்ளுங்க. அந்த பாருங்கள், இந்தளவுக்கு அந்த சிரஞ்சோடைய துவாரம் வச்சுக்கிறோன்னு. ஏன்னா கையில் உருட்டி கொடுக்குறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ நான் செய்த முறை தான் அந்த மருத்துவ முறையோட விவரம், அவ்வளோதான்.
நண்பர்கள் உங்களுக்கு சூழ்நிலைகள் ஏற்படையில் இந்த மருத்துவ முறையை கையாளுங்க. இந்த காணொளியை உங்களுக்கு நேரடியாக வழங்குவதற்காகவே சில கால அவகாசம் கூடுதலாக எடுத்துக்கொண்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, ஆடு மேய்ச்சலுக்கு அனுப்பணும். ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் ஏற்படல இந்த மாதிரி இந்த மருத்துவ முறையில் கையாண்டுட்டு அதனுடைய வெற்றியுடைய ரகசியங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கங்க. ஏன்னா இந்த மருத்துவம் இன்றைய தலைமுறைகள் அதிகம் அறியப்படா வண்ணம் சில பகுதிகளில் இருக்கிறது. அதனால் இந்த மருத்துவத்தை அனைவரிடம் கொண்டு போய் சேர்ப்போம். ஆரோக்கியமான கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மருத்துவத்துடைய சிறப்பு என்னென்னா, நம்ம மருத்துவம் செய்கிறவர்களுக்கு ஒரு ஆரோக்கியம். இப்போ இந்த வெற்றிலை மிளகு உப்பு சாதாரணமாக கையால் நம்ம கொடுத்துட்டு கூட சும்மா லைட்டாக ஒரு தண்ணியை ஊற்றி நம்ம கையை கழுத்து மாடு போயிருக்கலாம். அதனால் நமக்கு அந்த மருந்துனால் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இதுதான் ஒரு மூலிகை மருத்துவத்தில் இன்னமும் ஒரு மிகச்சிறந்த சிறப்புகள். நமக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் வராது. மற்ற மருந்துகள்லாம் நம்ம பயன்படுத்துகையில் கண்டிப்பாக சோப்பு போட்டு கையை கழுவிட்டு தான் உணவு அருந்தணும். இந்த மூலிகை மருத்துவத்தை பொறுத்தளவில் சோப்பு தான் போடணும்னு ஒரு கட்டாயம் இல்லை. ஏன்னா நான்லாம் எத்தனையோ வாட்டி அவசரமான சூழ்நிலையில் உணவு இருந்தெல்லாம் ஒரே கசப்பாக இருக்கும் கையெல்லாம். அப்படிங்கிற இதுவே ஒரு கிருமி நாசினி மாதிரி தான். நம்மளுடைய கையில் அந்த மருந்து படுறதே அது ஒரு கிருமி நாசினி மாதிரி தான். அதே அந்த மூலிகை மருத்துவத்துடைய பண்புகள். இப்போ ஆட்டை மேய்ச்சலுக்கு வெளியில் ஓட்டியாச்சு, போய்கிட்டு இருக்கு மேய்ச்சலுக்கு. இது நடவு வயல், அதனால் நாற்றங்கள் ரெடியாக இருக்குது. நாங்கள் கடை போட்டு முடித்த உடனே ரெடியாக தண்ணீர் விட்டு சேர் அடித்து நடவு நட்டுருவாங்க. ஒரு அருமையான ஒரு இயற்கை உரம் இந்த விளைநிலங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எங்களுடைய பங்கு இதில் இருக்குது என்கிறது ஒரு மிகவும் சந்தோஷமான விஷயம். நன்றி நண்பர்களே.